Morning students. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளைக்கால் பார்த்துருந்தோம், கிளிசரால் பார்த்துருந்தோம், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். ஏன்னா கிளைக்கால் அப்படின்றது டைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள், கிளிசரால் அப்படின்றது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள். இப்போ மோனோ அப்படின்னு சொன்னால் இட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் OH குரூப். ஆல்கஹால்னா OH குரூப் இருக்கும், அதில் ஒரே ஒரு OH குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். சரிங்களா? இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய இருக்குது. மெத்தனால், எத்தனால், புரோப்பனால், பியூட்டனால், இதெல்லாம் வந்துட்டு என்னது? பிரைமரி ஆல்கஹால். இதில் தான் உங்களுக்கு 3 கேட்டகரி தெரியும். பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்சரி ஆல்கஹால். தெரியும் உங்களுக்கு. பிரைமரி, செகண்டரி, டெர்சரி நம்ம வெக்டர் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அதில் ஐடென்டிஃபிகேஷனாக பிரைமரி, செகண்டரி, டெர்சரி பார்த்துருக்கோம். இப்போ இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சார் வாட் இஸ் மீன் பை நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு பதிலாக இன்னொரு நியூக்ளியோஃபைலை நம்ம ஆட் பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12th லெசனில் இருக்கும். அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் சார்ஜ் உள்ளது, ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், மைனஸ் சார்ஜ் உள்ளதுன்னா OH, சைனைடு, Cl மைனஸு, இந்த மாதிரி குரூப்லாம் என்னது? நியூக்ளியோஃபைல்ஸு. இது ஏதாவது ஒன்றுக்கு பதிலாக குளோரினுக்கு பதிலாக இல்லை OHக்கு பதிலாக குளோரினை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஏதாவது ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு பதிலாக இன்னொரு நியூக்ளியோஃபைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அடுத்து பாருங்க, எலிமினேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் மீன் பை எலிமினேஷன்? ரிமூவல் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, HCl ஆர் H2O. சரிங்களா? வாட்டரையோ இல்லை கார்பன் டை ஆக்சைடையோ HCl ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சேசப் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருப்பாங்க. எலிமினேஷன் எப்படி அமையும், எந்த இடத்துல தான் எலிமினேஷன் பாசிபிள், ஹையர் அந்த மாதிரி அதிகமாக இந்த இடத்துல தான் பாசிபிள் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும் ஆக்சிடேஷன். சரிங்களா? ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா ஆல்டிகேட் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா ஆசிட். இதே செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா கீட்டோன், அதுக்கடுத்து ஆல்டிகேட், அதுக்கடுத்து ஆசிட். இதே டெர்சரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்கீன் ஃபார்ம் ஆகும், அதுக்கடுத்து கீட்டோன், அதுக்கடுத்து ஆல்டிகேட், அதுக்கடுத்து ஆசிட். அதில் 2 டைப் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது காமனாக பார்த்துட்டு நான் சொன்னதை ஸ்வான் ஆக்சிடேஷன், பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். ஸ்வான் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன மாதிரி ஆக்சிடேஷன் பண்ணி என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணாரு, அதே மாதிரி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனா என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் வந்துட்டு எஸ்டரிஃபிகேஷன். இது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 4 ரியாக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரிங்களா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். CH3 CH2OH. இது வந்துட்டு பிரைமரி ஆல்கஹால். ஏன்னா OH குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனோட 2 ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கு, ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்கிறதுனால இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? பிரைமரி ஆல்கஹால். இந்த பிரைமரி ஆல்கஹாலை நான் என்ன பண்ண போகிறேன்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் HCl அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த OH வந்துட்டு இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன வெளியில் போயிடும்? வாட்டரா வெளியில் போயிடும். அப்போ இந்த OH குரூப், அதாவது இதான் நியூக்ளியோஃபைல், மைனஸ் சார்ஜ். இந்த மைனஸ் சார்ஜுக்கு பதிலாக இந்த குளோரின் மைனஸ் சார்ஜ் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ CH3 CH2Cl அப்படின்னு வந்துடும். அப்போ அல்கைல் ஹாலைட்ஸ் ப்ரிப்பேர் ஆயிருக்கு. சரிங்களா? ஆல்கஹால்ல இருந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? அல்கைல் ஹாலைட்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த ரியாக்ஷன் இது வந்துட்டு பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் 1 மார்க் கொஸ்டின் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் இது SN2 மெக்கானிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். இது பிரைமரி ஆல்கஹால் தான். இதே டெர்சரி ஆல்கஹால் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன மெக்கானிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணும்? SN1 மெக்கானிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவும் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் SN2 அண்ட் SN1? இது எப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பைமாலிகுலர் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இது வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் நடக்கும், இது 2 ஸ்டெப்ஸில் நடக்கும் அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 11th இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு அல்கைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி HCl போடுறதுக்கு பதிலாக நீங்கள் BCl5 கூட ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் தான். அதே CH3 CH2OH அப்படின்றத எடுத்துட்டு வேற மாதிரி ரியேஜென்ட் போடுறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பதிலாக நீங்கள் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கூட நீங்கள் போடலாம். சரிங்களா? இதில் BCl3 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, இல்லைன்னா நீங்கள் BCl5 கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். சரிங்களா? BCl5 ஆட் பண்ணாலும் ஈஸியாக நடக்கும் ரியாக்ஷன்ஸ். குளோரின் BCl3 பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ வந்துட்டு என்ன ஆயிரும்? ஃபஸ்ட்டு இந்த இதுவும் சேர்ந்து என்ன வெளியில் போயிடும்? HCl வெளியில் போயிடும். இந்த ஆக்சிஜனும் இந்த PCl3 சேர்ந்து POCl3. அப்போ டோட்டலாக இந்த OH ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த OH மைனஸ்க்கு பதிலாக இந்த Cl வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன சைடு ப்ராடக்ட்டு? HCl, அடுத்து என்னப்பா? HCl, அதுக்கடுத்து POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைட். திரும்ப வந்துட்டு அல்கைல் ஹாலைட்ஸ் கிடைச்சிரும். CH3 CH2
Cl அப்படின்னு கிடைச்சிரும். இல்ல சார் நான் வேற மாதிரி ரியேஜன் கூட போடலாம். இதே சேம் ரியாக்ஷன்ஸ் தான், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். CH3 CH2 Cl இதோட வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், CH3 CH2 Cl இதோட வந்துட்டு நீங்க பிரெடின் அப்படின்ற கேட்டலிஸ்ட் போட்டு பிரெடின் கேட்டலிஸ்ட் மட்டும் தயனோல் குளோரைடு SOCl2 போட்டாலும் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இங்க வந்துட்டு ஆல்கஹால்ப்பா, CH3 CH2 OH. இப்போ ஆல்கஹால் இருக்கும்போது இந்ததும் இதுல இருந்து ஒரு HCl சேர்ந்து ஃபர்ஸ்ட் HCl வெளியே போயிடும். இந்த ஹச்சும் இதுல உள்ள ஒரு குளோரின், அப்புறம் திரும்ப இந்த ஆக்சிஜனும் இந்த SOவும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, சரிங்களா, ஆசிட் ரெயின் காரணமான கேஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது வெளியில போயிடும். திரும்ப ரிமைனிங் ஒரு Cl இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இந்த OHக்கு பதிலாக CH3 CH2 Cl அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா இந்த OH குரூப்புக்கு பதிலாக மைனஸ் சார்ஜுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மைனஸ் சார்ஜ் உள்ள குரூப் வந்து சேரும். CLO BRO அயோடினோ ஃப்ளூரினோ ஏதோ ஒன்று சேரும். இதுக்கு பேர் தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செகண்ட் கேட்டகரி என்ன பார்க்க போறோம்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு எலிமினேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் மீன் பை எலிமினேஷன்? ரிமூவல் ஆஃப் ஸ்மால் மாலிகூல்ஸ் லைக் என்னது HCl H2O ஆர் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் எலிமினேஷன். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வாட்டர் ரிமூவ் பண்ண போறோம். சரிங்களா? வாட்டர் ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்பெஷலா என்ன நேம் சொல்லுவாங்க? டீஹைட்ரேஷன். ஹைட்ரோனா வாட்டர்ப்பா, ரிமூவல் ஆஃப் வாட்டர் மீன்ஸ் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணீங்கன்னா ரிமூவல் ஆஃப் என்னது கார்பன் டை ஆக்சைடு மீன்ஸ் டீகார்பாக்சிலேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? எலிமினேஷன்ல டீஹைட்ரேஷன் பார்க்க போறோம். இப்போ ஆல்கஹால் எடுத்துக்குவோம். பிரைமரி ஆல்கஹால் CH3 CH2 OH CH3 CH2 OH எடுத்துட்டு டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட் நிறைய இருக்கு, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போடணும். சரிங்களா? அடர் கந்தக அமிலம், இல்லைன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, இல்லைன்னா பொட்டாசியம் பைசல்ஃபேட், இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அலுமினா Al2O3. இந்த மாதிரி எந்த ரியேஜென்ட்னாலும் நீங்கள் வந்துட்டு என்ன போட்டுக்கலாம்? எலிமினேஷன் ரியாக்ஷன் போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே இந்த இதில் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல ரியேஜென்ட் கொடுத்துட்டாங்க, என்ன ப்ராடக்ட் அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ எலிமினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே உள்ள ஒரு OHும் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆயிடும். அப்போ CH3க்கு பேர் என்னப்பா வந்துடும்? CH2. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? CH2 அப்படின்னு இந்த இது இருக்கிறது அப்படியே வந்துடும். இப்போ பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல என்ன பாண்ட் வந்துடணும்? பேலன்ஸ் பண்ணும்போது டபுள் பாண்ட் வந்துடணும். அப்போ இந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. 3 மார்க் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இது மட்டும் எழுதலாம், ஈத்தீன் எழுதினாலும் சரி, இல்லை CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு எழுதினாலும் சரி. சரிங்களா? அப்போ எத்தனால் எடுத்துட்டு நீங்கள் டீஹைட்ரேஷன் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஈத்தீன் கிடைக்குது. இது வந்துட்டு டீஹைட்ரேஷனில் உள்ள 2 டைப்பு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு என்னது? இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன், இன்னொன்று வந்துட்டு இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ரா மாலிகுலர். வாட் இஸ் மீன் பை இன்ட்ரா மாலிகுலர்? வித்தின் த மாலிகுல், ஒரே மாலிகுல் தான் எடுத்திருக்கோம், ஒரே மாலிகுலுக்குள்ள வாட்டரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்கு பேர் என்னது? இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். சரிங்களா? இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷனா டீஹைட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் மோர் தென் 1 மாலிகுல். சரிங்களா? டீஹைட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் மோர் தென் 1 மாலிகுல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். நம்ம பார்க்குறது இந்த டைப் வந்துட்டு இன்ட்ரா மாலிகுலர். சரிங்களா? இதில் வந்துட்டு சேசப் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாட் இஸ் மீன் பை சேசப் ரூல்? சேசப் ரூல் வந்துட்டு இப்போ ஏதாவது செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரிங்களா, ஒரு காம்பவுண்ட் அவங்க புக்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க, எந்த ப்ராடக்ட் வந்துட்டு மோர் ஸ்டேபிள் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். சரிங்களா? இப்போ அதில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க 3,3 டைமெத்தில் பியூட்டேன் 1 இது ஃபர்ஸ்ட் ஐயூபாக் நேம் நீங்கள் எழுதணும். 3,3 டைமெத்தில் பியூட்டேன், சரியா, 2 பியூட்டனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூட்டனா எத்தனை கார்பன்ப்பா? 4 கார்பன். பியூட்டனா எத்தனை கார்பன்? ஃபர்ஸ்ட் 4, 1 2 3. இப்போ என்ன காம்பவுண்ட் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு செகண்டரி ஆல்கஹால் காம்பவுண்ட் எடுக்க போறோம். 3,3. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐயூபாக் நேம் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுன்னு பாருங்க. 3,3 டைமெத்தில் பியூட்டேன் 2 ஆல் அப்படின்ற காம்பவுண்ட் எடுக்க போறோம். சரிங்களா? பியூட்டனா என்ன பண்ணணும்? இதான் ஸ்டார்டிங் காம்பவுண்ட். பியூட்டனா 4 கார்பன் 1 2 3 4. பியூட்டேன் 2 ஆல் அப்படின்றனால செகண்ட் பொசிஷன்ல OH குரூப் இருக்கணும். நீங்க எங்கிட்ட இருந்து போனாலும் சரி, இல்லை எங்கிட்ட இருந்து போனாலும் சரி, இதை வச்சுக்கோ OH. அப்போ இதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், அதனால 2 ஆல். ஏன் அப்படின்றனால சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு எல்லா இடத்துலையும். பியூட்டேன் 2 ஆல், இதுக்கு நான் நேம் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? 3,3 டைமெத்தில். சரிங்களா? அப்போ இது செகண்ட் கார்பனா, இதான் தேர்ட் கார்பன். அப்போ இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, அடுத்து இதே கார்பன் என்னதுப்பா? இங்கே ஒரு மெத்தில் குரூப். இதை அழிச்சுக்கிறேன் பேரை. சரிங்களா? 3,3 டைமெத்தில் அப்படின்ற ஃபார்மெட் இது. இதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு பாண்ட் இருக்கனால எத்தனை ஹைட்ரஜன் போட்டணும்? 3 ஹைட்ரஜன் போட்டணும். 1
2 3 4 இருக்கு. அப்போ கார்பனுக்கு வேலன்சி 4 வந்துருச்சு. 1 2 3 இருக்கனால இங்கே என்ன மட்டும் ஆட் பண்ணணும், நம்ம ஹைட்ரஜன் மட்டும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு பாண்ட் இருக்கனால என்ன சேர்த்தணும், H3. அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் தான் 3,3 டைமெத்தில் பியூட்டேன் 2 ஆல் அப்படின்ற காம்பவுண்டு. இதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி ஆல்கஹால். ஏன்பா, OH குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனோட ஒரே ஒரு ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? இந்த பார்த்தீங்களா, இது மட்டும் தான் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னு சொன்னால் டெர்சரி ஆல்கஹால். 2 ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் என்னப்பா, ஷார்ட்கட்டில் எழுதணும்னா செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். இந்த செகண்டரி ஆல்கஹால் அதுதான் 3,3 டைமெத்தில் பியூட்டேன் 2 ஆல் எடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டீஹைட்ரேட் ரியேஜன் போடணும். ஏன்னாப்பா, சல்ஃபரிக் ஆசிட் கூட போடுங்க, கேட்டலிஸ்ட் இல்லைனா B2O5 ஏதோ ஒன்று ரியேஜன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலேருந்து என்ன பண்ணும், கேட்டலிஸ்ட் வந்துட்டு வினையோட வேகத்தை தூண்டும். இது இருக்கிறதுனால இதிலேருந்து ஆசிட்னால H ஈஸியாக கொடுத்து இது ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட்டு என்ன வெளியில் போயிடும், வாட்டராக வெளியில் போயிடும். ஆனால் இப்போ என்ன நடக்கணும், ரிமூவல் ஆஃப் வாட்டர் நடக்கணும். அதுவும் வித்தின் த மாலிகுல்குள்ளே நடக்கணும். வித்தின் த மாலிகுல் நடந்தால் தான் இதுக்கு பேர் என்னது, இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ப்ராக்கெட்டில் எலிமினேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுனால எலிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வாட்டர் வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். CH3 C, இங்கே என்ன இருக்கும், CH3, இங்கே CH3. இந்த இடத்துல இது வாட்டர் வெளியில் போயிடுச்சு. ஆனால் இது வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியில் போகணும். ஆனால் இது வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்குப்பா, இந்த ஹைட்ரஜன் கம்மிங் ஃப்ரம் கேட்டலிஸ்ட்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா? கேட்டலிஸ்ட்லேருந்து வந்ததுனால இந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல C, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இந்த இடத்துல என்னப்பா இருக்குது, CH3. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஆனால் என்ன நடந்திருக்கணும், கண்டிப்பாக இந்த மாலிகுல்லேருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா கேட்டலிஸ்ட்லேருந்து ஹைட்ரஜன் வந்திருக்கு. ஆனால் கேட்டலிஸ்ட் என்ன ஆகணும், கண்டிப்பாக ரிட்டைன் ஆகணும். கடைசியில் வினையோட வேகத்தை தூண்டிட்டு கடைசியில் எவ்வளோ ஆட் பண்ணமோ அது வந்துடணும். அப்போ இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த ஹைட்ரஜன் வந்தாகணும். அப்போ இந்த இடத்துல இருந்து ஹைட்ரஜன் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அட்ஜசன்ட் பொசிஷன்லேருந்து. அப்போ இப்படி போச்சுன்னா அல்கின் ஃபார்ம் பண்ணும். ஆனால் அது மோர் ஸ்டேபிளா அப்படின்னா அது கிடையாது. அப்போ என்னது, இந்த ப்ராடக்ட் எழுதுறேன், CH3 C, CH3, இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல CH. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும். இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன். இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் இது வந்துட்டு 3% அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ஒன்லி 3%. என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் ஃபார்ம் பண்ணும். இந்த கேட்டைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் ஆச்சுன்னா கேட்டைன். இந்த கார்போகேட்டைனை காட்டிலும் இந்த இடத்துல உள்ள மெத்தில் குரூப், இந்த இடத்துல உள்ள மெத்தில் குரூப்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உள்ள மெத்தில் குரூப் இங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது, டெர்சரி கார்போகேட்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆன மாதிரி எழுதுறேன். இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையில்ல, இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஃபஸ்ட்டு பொசிஷன் நான் வச்சுங்க 1. இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா மெத்தில் குரூப்பை ஷிஃப்ட் பண்ணி எழுதுறேன். ஃபஸ்ட்டு எப்படி வரும், CH3 C, இந்த இடத்துல C, இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு CH3 இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கே உள்ள CH3 குரூப்பை நான் இங்கே இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு நான் மாற்றுறேன், மெத்தில் குரூப்பை ஷிஃப்ட் பண்ணி எழுதுறேன். சரிங்களா? இப்போ எழுதியாச்சு. அப்போ இந்த இடத்துல என்னப்பா ஃபார்ம் பண்ணியிருக்கு, ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஏன்னா இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு பதிலாக இங்கே உள்ள ப்ளஸ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இங்கே CH3 இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படி எழுதியிருக்கேன். மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆன பின்னாடி ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும். சரிங்களா? அப்போ வந்துட்டு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, அதாவது ரெண்டும் சேம் ஆல்கைல் குரூப் தான். இங்கே உள்ள ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகலாம். இது ரெண்டில் எது பாசிபிலிட்டிஸ், ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் பார்த்தோம், அடுத்து இந்த ஹைட்ரஜன், அடுத்து இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் அப்படின்ற மாதிரி. அப்போ மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எந்த ப்ராடக்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் சிமெட்ரிக்கல் அல்கேன். சரிங்களா? இந்த ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ப்ராடக்ட் என்னன்னு பாருங்கள், CH3 C, இந்த இடத்துல C, இங்கே ஒரு CH3, இந்த இடத்துல ஒரு CH3. இந்த ஹைட்ரஜன் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இங்கே என்னப்பா இருக்கு, CH3. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த இடத்துல வேலன்சி கம்மியாக இருக்கலாம், இந்த இடத்துல என்ன வந்துடும், டபுள் பாண்ட் வந்துடும். அப்போ இந்த டபுள் பாண்டில் இந்த டபுள் பாண்டை பாருங்களேன், இங்கிட்டும் 2 CH3 குரூப் இருக்குது இந்த கார்பனில், இந்த கார்பனில் என்னது 2 CH3 குரூப் இருக்குது. அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். சரிங்களா? சிமெட்ரிக்கல் அல்கின்ஸ் இதே ஃபார்மெட் தான் இங்கிட்டு இருக்கும். CH3 twice, CH3 twice. இது பேர் என்ன சொல்கிறாங்க, சிமெட்ரிக்கல் அல்கின். இதுக்கு தான் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். 64% இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஐபாக் நேம் சொன்னீங்கன்னா 1 2 3 4 கார்பன் இருக்கனால பியூட்டு, டபுள் பாண்ட் வந்திருக்கனால 2 பியூட் 2 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் என்னதுப்பா, செகண்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் இருக்கிறதுனால 2,3 டைமெத்தில் பியூட் 2 அப்படின்ற காம்பவுண்ட் தான் இதோட
காமன் இதோட ஐயூபாக்ட் நேம். இந்த தான் ஒன் வேர்ட்ல கேட்டிருக்காங்க அடிக்கடி. சரிங்களா சார்? அப்படி இல்லைன்னா இந்த ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகாம இந்ததும் ரிலீஸ் ஆகலாம். சரிங்களா? இந்த ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகாம இந்ததும் ரிலீஸ் ஆகலாம். அப்படி எழுதி கேட்டுறேன். இப்போ என்ன ப்ராடக்ட் வந்துடும்? இதுக்கும் வாய்ப்பு கம்மி. சரிங்களா? 33% தான். சி இந்த இடத்துல CH2 வந்துடும். இந்த ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணி கேட்டுறேன். தேர்டு. சரிங்களா? அப்போ என்ன வந்துடும்? இந்த இடத்துல என்ன வந்துடும்? டபுள் பாண்ட். இந்த இடத்துல டபுள் பாண்ட். சாரி, இந்த இடத்துல டபுள் பாண்ட். இந்த இடத்துல என்ன வந்துடும்? CH3. இங்கேயும் CH3 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு 33% தான் பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது சிமெட்ரிக்கல் கிடையாது. சரிங்களா? இது சிமெட்ரிக்கல் கிடையாது. இங்கே CH3 இருக்கு, இங்கே CH2 இருக்கு. ஆனால் இந்த சிமெட்ரிக்கல் அல்கின் தான் ஃபார்ம் பண்ணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னதுப்பா? சேசப் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும். உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன வந்துடும்? ஆல்டிகைடு. ஆல்டிகைடு ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிட். இதே செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கீட்டோன் வரும். கீட்டோனுக்கு அடுத்து என்ன வரும்? ஆல்டிகைடு வரும். ஆல்டிகைடுக்கு அடுத்து என்ன வந்துடும்? ஆசிட் வந்துடும். டெர்சரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அல்கீன் வரும். அல்கீன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உள்ளது. அதுக்கடுத்து என்ன வந்துடும்? கீட்டோன் வரும். கீட்டோனுக்கு அடுத்து ஆல்டிகைட். ஆல்டிகைடுக்கு அடுத்து என்ன வந்துடும்? ஆசிட். இதுதான் இந்த ஆர்டர். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் தெரிஞ்சிருக்கணும். K2Cr2O7 அப்படின்றது பொட்டாசியம் டைக்ரோமேட்ன்றது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். இல்லைனா சோடியம் டைக்ரோமேட் போடலாம், இல்லை குரோமைல் குளோரைட் போடலாம். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்டாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டனாக ஸ்வான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். இது ஜென்ரல் ஆக்சிடேஷன் நான் சொல்லியிருக்கிறதுலாம். இப்போ ஸ்வான் ஆக்சிடேஷன் அப்படின்னாலும் ரியேஜென்ட் மட்டும் தான் வேறு வரும். சரிங்களா? பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் ஆல்டிகைடு தான். ஆல்டிகைடை ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா ஆசிட். செகண்டரி ஆல்கஹால் எடுத்திங்கன்னா கீட்டோன். கீட்டோனுக்கு அடுத்து ஆல்டிகைடு, அதுக்கடுத்து ஆசிட். இதுதான் கான்செப்ட். ஆனால் ரியேஜென்ட் மட்டும் என்ன வந்துடும்? ஸ்வான் ஆக்சிடேஷன்னா வேறு, பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் ரியேஜென்ட் மட்டும் வேறு. சரிங்களா? இப்போ ஸ்வான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. புக்கில் என்ன எடுத்துருக்காங்கன்னா ப்ரொப்பேன் 2 ஆல். சரிங்களா? ப்ரொப்பேன் 2 ஆல். ப்ரொப்பேன்னா என்னப்பா? 3 கார்பன் அர்த்தம். சரிங்களா? 1 2 3 3 கார்பன் போட்டாச்சு. 2 ஆல். ஏன்னா சிங்கிள் பாண்டு தான், இந்த இடத்துல ஏன் கரெக்ட் ஆயிடுச்சு. 2 ஆல் அப்படின்னு சொன்னால் செகண்ட் பொசிஷனில் OH குரூப். இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா CH3. இந்த இடத்துல என்ன வந்துடும்? CH3. இங்கே 1 2 3 இருக்கனால இங்கே என்ன மட்டும் போடணும்? ஹைட்ரஜன். இது ப்ரொப்பேன் 2 ஆல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி ஆல்கஹால். ஏன்பா? OH குரூப் அட்டாச் ஆயிருக்க கார்பனோட ஒரே ஒரு ஃப்ரீ ஹைட்ரஜன். 2 அல்கைல் குரூப் இருக்குது, ஒரு ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கனால இது பேர் என்னது? செகண்டரி ஆல்கஹால். உங்களுக்கு தெரியும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? கீட்டோன். அப்போ ப்ராடக்ட் அதுதான். சரிங்களா? செகண்டரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா கீட்டோன்னா ப்ராடக்டாக வரணும். அப்போ இந்த ஹைட்ரஜனும் போயிடும். ரியேஜென்ட்டை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். சரிங்களா? நான் சொல்லிடுறேன் ஷார்ட்கட்டு. இங்கே வந்துட்டு என்ன வந்துடும்? CH3 வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்னப்பா வந்துடும்? டபுள் பாண்ட் O, கீட்டோன், அசிட்டோன் வந்துடும். சரிங்களா? ஆனால் ஸ்வான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன கேட்டலிஸ்ட் போடுறாங்க? டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, DMSO அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னொன்று என்ன போடுறாங்க? ஆக்சலைல் குளோரைடு. சரிங்களா? ஆக்சலைல் குளோரைடு அப்படின்ற காம்பவுண்ட் போடுறாங்க. இது ரெண்டு தான் இதோட கேட்டலிஸ்ட் அப்படின்றத நான் வச்சுக்கணும். சார் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. சரிங்களா? சல்ஃபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆக்சன். சல்ஃபர் டை ஆக்சைடில் ஆக்சன். டைமெத்தில், இந்த இடத்துல டைமெத்தில்னால இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப். சரிங்களா? இது பேர் என்னது? டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படின்ற காம்பவுண்டு. இதை எடுத்துட்டு ஆக்சலைல் குளோரைடு போடுறாங்க. ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா C டபுள் பாண்ட் O, C டபுள், அதாவது COH COH குரூப் பேர் தான் என்னது? ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் இந்த OH மைனஸ் சார்ஜுக்கு பதிலாக அதே மைனஸ் சார்ஜ் உள்ள குளோரின் போட்டுருணும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? ஆக்சலைல் குளோரைடு அப்படின்ற காம்பவுண்டு. இப்போ இந்த ஆக்சலைல் குளோரைடும் டைமெத்தில் சல்ஃபாக்சைடும் இந்த இடத்துல ரியேஜென்ட். சரிங்களா? கேட்டலிஸ்ட் என்ன போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை எத்தில் அமீன். சரிங்களா? ட்ரை எத்தில் அமீன் அப்படின்ற காம்பவுண்டு. அமோனியாவோட டெரிவேட்டிவ். அமோனியானா என்னப்பா? NH3 அப்படின்னு தெரியும். அப்போ நைட்ரஜன். இப்போ இந்த இடத்துல மூணுமே என்ன குரூப்பாக இருக்கும்? எத்தில் குரூப்பாக இருக்கும். சரிங்களா? CH2 CH3 எத்தில், CH3 CH2. இங்கே என்ன வந்துடும்? CH2 CH3. இதான் என்னது? எத்தில் குரூப். எத்தில்னா 2 கார்பன். ட்ரை எத்தில் அப்படின்னு சொன்னால் 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால ட்ரை எத்தில் அமீன். இது வந்துட்டு கேட்டலிஸ்ட். இது வினையில் ஈடுபடாது. அப்போ இது மட்டும் தான் ரியேஜென்ட்ஸ், இது மட்டும் தான் வினையில் ஈடுபடும். வினையில் ஈடுபட்டு என்ன நடந்துடும்? இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த 2 Clோட சேர்ந்து, சரிங்களா, இந்த 2 Clோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் என்ன வெளியில் போயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2HCl வெளியில் போயிடும். சரிங்களா? ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்ன வெளியில் போயிடும்? 2HCl. அப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட் இது மட்டும் தான். இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கனால சொல்கிறேன். இப்போ 2HCl வெளியில் போயிடும்.
சரிங்களா. அடுத்து வந்துட்டு இதான் கீட்டோனா ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப இந்த கீட்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த காம்பவுண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்ன மாறிடும் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் சல்ஃபைடு மாதிரி. சரிங்களா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு மாதிரி H2S மாதிரி CH3 twice S அப்படின்னு மாறிடும். சரிங்களா, டைமெத்தில் சல்ஃபைடாக மாறிடும். சரிங்களா, அப்போ இந்த ஆக்சிஜனும் இதில் உள்ள இந்த CO-வும் சேர்ந்து என்ன வெளியில் போயிடும், கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். சரிங்களா, வேற என்ன இருக்குது ரிமைனிங் ப்ராடக்ட்டு, ப்ளஸ் ஒரே ஒரு CO மட்டும் இருக்குது. சரிங்களா, ஒரே ஒரு CO மட்டும் இருக்குது. இதெல்லாம் சைடு ப்ராடக்ட், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒன்றும் இல்லை, என்ன நான் வச்சுக்கணும், செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் செஞ்சிங்கன்னா கீட்டோன் கிடைக்கும். அதுக்கு டைமெத்தில் சல்ஃபாக்சைடும் ஆக்சலைட் குளோரைடும் ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணி ட்ரையத்தில் அமீன் அப்படின்றத கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சிடேஷனுக்கு பேர் ஸ்வான் ஆக்சிடேஷன். ஸ்வான் ஆக்சிடேஷனில் என்னென்ன ரியேஜென்ட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், சேம் திங்ஸ் தான். என்னது கேட்டலிஸ்ட் மட்டும் வேறு வரும். சரிங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் வச்சு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன், பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா ஆல்டிகேட், அவ்வளோதான். இப்போ CH3 CH2 OH குரூப்பு அட்டாச்சாக இருக்க கார்பனோட 2 ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த பிரைமரி ஆல்கஹால் இது பார்த்தாலே தெரியுது, பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன வந்துடும், ஆல்டிகைடு அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன், இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடும். அப்போ என்னப்பா ப்ராடக்ட் CH3 CH, சரிங்களா, ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. இங்கே என்ன வந்துடும், O அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அதான் நீங்கள் டபுள் பாண்ட் போட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சர் படி எழுதினாலும் சரி, இல்லைனா இதுக்கு காம்பவுண்டோட பேர் என்னது, பிரைமரி ஆல்கஹாலோட ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன வருது, ஆல்டிகைடு வருது. சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்றனால அதுக்குரிய கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, NAD. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நிக்கோடினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு, நிக்கோடினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு. சரிங்களா, நிக்கோடினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்ற பயாலஜிக்கல் ரிலேட்டடாக ஒரு என்னது இது பேர், ஒரு DNA இதில் எல்லாம் வரும். சரிங்களா, அந்த ரியேஜெண்ட்டை என்ன யூஸ் பண்ணணும், ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ப்ளஸ் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, அடினைன் டை நியூக்ளியோடைடு, அடினைன் டை நியூக்ளியோடைடு அப்படின்றத வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல, இது வந்துட்டு கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இது கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, இது வந்துட்டு என்னது ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன மாறிடும், இது வந்துட்டு NADH மாறிடும். சரிங்களா, இந்த NAD இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு NADH மாறிடும். அதாவது இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இங்கே சேர்ந்து NADH மாறிடும். சரிங்களா, திரும்ப இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆச்சுல, அந்த ரிலீஸ் ஆன ஹைட்ரஜன் H+ அயன்ஸாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, அதாவது பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா ஆல்டிகேட், அவ்வளோதான். இந்த இடத்துல NAD நிக்கோடினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்றத ரியேஜெண்ட்டாகவும் அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்றத கேட்டலிஸ்டாகவும் யூஸ் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு ரியாக்ஷன் பேர் என்னது, பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். லாஸ்ட் ஒரே ஒரு ரியாக்ஷன் எஸ்டரிஃபிகேஷன், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால ஈக்குவேஷன் எழுதல, ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால். சரிங்களா, ஏதாவது ஒரு ஆசிட்டோட ஏதாவது ஒரு ஆல்கஹால் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, ஏன்னா ஆல்கஹாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் ஆசிட், இங்கே வந்துட்டு ஆர்கானிக் ஆசிட் வீக் ஆசிட் போடணும், இங்கே ஸ்ட்ராங் ஆசிட் போடணும். போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆயிரும், எஸ்டரும் வாட்டரும் ஃபார்ம் பண்ணும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, எஸ்டரிஃபிகேஷன். அதாவது ஆசிட் ரியாக்ட் வித் alcohol in the presence of inorganic acid to form ester and water. This reaction is called another esterification. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எஸ்டரோட ஃப்ரூட்டி ஓடர், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் லெசனில் படிச்சிருக்கீங்க, ஃப்ரூட்டி ஓடர் வரும். சரிங்களா, அதனால ஈக்குவேஷன் எழுதல, இதுக்கு மெக்கானிசமே நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.